கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விசேஷ லென்ட் நாட்கள், தி பிகினிங் ஆஃப் தி ஹோலி வீக், பாம் சண்டே குருத்தோர் ஞாயிற்றிலே நாம் ஆரம்பிக்கிறோம். இந்நாளே நம்ம பார்க்க வேண்டியது, ஆண்டவர் இயேசு ஒரு கழுதை மேல் ஏறி பவனி செல்லுகிறார். எல்லாரும் பார்க்கிற மாதிரி எல்லாரும் அவரை பார்த்து சந்தோஷப்படவும், இவர் யாருன்னு கேட்கும்போது அவர்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறதேன் நாம் இந்த வேதத்தில் வாசிக்கப்பட்ட பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, கழுதையை கொடுத்தவர். நம்ம நிறைய காரியங்களும் இந்த லெண்டு நாட்களில், விசேஷமாக இந்த பாம் சண்டே நாளில் நிறைய சத்தியங்கள் நம்ம கேட்குறோம். அதை நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு ஏங்கில் நம்ம பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமாக தான் நம்ம பார்க்குறோம். இதே இன்னொரு நாட்களில் நம்ம பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். கர்த்தர் ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் நம்ம வேதத்தை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்ற, இந்த நேரத்தில் ஏற்ற வசனங்களை நம்மளுக்கு போதிக்கிறார். இதை நான் ஆயத்தம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். சில காரியங்கள் இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கலையே, இது இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரே, எடுத்து பார்க்கும்போது ஆசீர்வாதம் தான். அந்த ஊருக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை குட்டியாக, அதோடைய குட்டியாக அங்கே இருக்கும். அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்க. யாராவது கேட்டால் இது இயேசுவானவர், ஆண்டவர் இதை கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர்களை விட்டு விடுவார்கள். ஆனால் எப்படி இந்த கழுதையை கொடுத்தவருக்கு தெரியும்? முன்கூடியே அதை பேசி முடிவு பண்ணியிருக்கிறாள். இன்னார் வருவார், அந்த கழுதை குட்டியை அவுத்துட்டு போகணும்னு விட்டுருங்க அப்படின்னு அவருக்கு தெரியுமா? குறிப்பாக ஆண்டவர் இயேசுக்கு தான் தேவைப்படுது என்று அவருக்கு தெரியுமா? அல்லது அவருக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாரா? இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு மனுஷன் வருவான், 2 பேர் வருவாங்க, இந்த கழுதை குட்டியை கொண்டு போகிறது கேட்பாங்க, நீங்கள் விட்டுறப்பா அப்படின்னு நீங்கள் வேதத்தில் இல்லை. அல்லது கொடுக்கறதுக்கு அவன் சந்தோஷமாக கொடுத்தானா, அல்லது ஒரு கஷ்டப்பட்டு கொடுத்தானா? உடனே அவன் கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம் இருந்துச்சா, அல்லது கொடுக்கறதுக்கு அவன் கஷ்டப்பட்டானா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அந்த கொடுத்தது பிறகு அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? How did it feel? என்ன காரியத்தை உணர்ந்தான்? ஆண்டவர் இயேசு அந்த கழுதை குட்டி மேல் ஏறி உட்கார்ந்திருக்கும் போது ஆண்டவருடைய உணர்வு எப்படி இருந்திருக்கிறது? பெருமை இருந்ததா அவருக்குள்ளே? பாரு, என்னை மதிச்சு கேட்ட உடனே ஒரு கழுதையே கொடுத்துட்டு. கழுதை கொடுக்கறதெல்லாம் லேசான காரியங்களை பாருங்க. இப்போ கூட நீங்கள் நிறைய காரியங்களும் பண்ணலாம் பார்த்துருப்பீங்க. கழுதையை வச்சு பிழைக்கிறவங்க இருக்கிறாங்க, மாடு கண்டுங்களை வைத்து பிழைக்கிறவங்க இருக்கிறாங்க. கழுதை வெகு தூரம் நடந்து போகும். ஒட்டகம் வெகு தூரம் தண்ணீர் இல்லாமல் குடிக்காமல் நடந்து போகும்.
குதிரைகள் அநேக காரியங்கள் பயன்படுத்து, குதிரை வண்டி, போருக்கு போகும்போது குதிரை, இதெல்லாம் கர்த்தரால் மனுஷர்களுக்கு அருளப்பட்டது. மிருகங்கள் அல்லது ஆண்டவர் இயேசுக்கு அதை இப்படி கொடுத்துட்டானே ஆச்சரியப்பட்டிருப்பாரா? அவருடைய மனப்பானம், அந்த கொடுத்தவனுடைய மனப்பானம் எடுத்து பார்க்கும்போது அவன் தாராள ஒரு மனசு அவனுக்கு இருந்திருக்கிறது. ஆண்டவர் தானே, ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் அதை பயன்படுத்துகிறார். எப்போதும் இந்த கழுது குட்டியில் ஏறி போய்கிட்டு இருக்க மாட்டார். அந்த கழுது குட்டியை சொந்தமாக்கி கொள்றதுக்கு வழி இல்லை. அது கொஞ்சம் நேரம்தான். பெத் பேஜில் இருந்து எருசலேம் பண்ணதுக்கு அவன் கொடுத்தவங்க கூட கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ ஏழைக்கு அந்த கழுது குட்டியில் உட்காந்துருக்க போகிறாரு. அவர் எப்போதும் கால்நடை தான் அதிக இடத்துல நடந்து போய் தானே ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவனுக்கு என்னால் ஒரு தெரியாத காரியம் என்னன்னா, இந்த கழுதை குட்டி மேலே ஏறி போகும்போது கர்த்தருடைய நாமம் அந்த சுத்திரம் ஒசானா என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இப்போதே எங்களை காப்பாற்றும், ரட்சியும். ஒசானாவுடைய வார்த்தை, அதோடைய அர்த்தமே அதுதான். சேவ் அஸ், சேவ் அஸ் நவ். That's the meaning of that word. அதுதான். நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? நமக்கு கர்த்தர் இந்த வசனம் மூலமாக, இந்த சம்பவம் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு தாளந்து இருக்கிறது. அது பொருளாகவும் இருக்கலாம், அல்ல ஆவிக்குரிய வரங்களாகவும் இருக்கலாம். அதை கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் திரும்பவும் பலவிதமான விதத்தில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் திரும்பவும் நம்மளுக்கு வருகிறது. ஆண்டவருடைய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசு கழுதை மேல் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போயிருக்கிறது. பத்தொன்பதாம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டில் ஊழியக்காரர் எவ்வளவு தூரம் போய் ஊழியம் செய்திருக்கிறார்கள். கால்நடை கூட போயிருந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்துட்டு நிறைய கழுதைகளை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஜோசப்பும் மரியாளும் எப்படி எகிப்து தேசத்துக்கு போயிருப்பாங்க? அதிக இடத்துல அந்த கழுதையின் மேலே தான் ஏறி போயிருக்கணும். ஒட்டகம் வந்து ரொம்ப உயரம். ஆனால் நம்ம குறிப்பிட்ட சொல்ல முடியாது எப்படி போனாங்க. ஆண்டவர் இயேசு எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாரோ அதே போல நாம் கர்த்தருக்கு நமக்கு இருக்கிறதே நம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது வெகு தூரம், அது சுவிசேஷமாக மாறி வெகு தூரம் கொண்டு போகப்படும். ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துகிறார் பாருங்க. சின்ன சின்ன காரியங்கள் இருந்தாலும் அது கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது, அதோடு கொடுக்கும்போது கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் சிறிய காரியம், சிறிய பொருள் தான் அவர் இடத்துல கொடுக்குறோம். நம்ம ஆண்டவர் எப்படி எவ்வளவு பெரியவர். இப்போ சில உதாரணங்கள் நம்ம வேதத்திலிருந்து இருந்து நம்ம பார்க்க போகிறோம். Let us see some examples in the scriptures.
ராகாபை எடுத்துக்கொள்ளுவோம். எரிகோ பட்டணத்திலேயே பேர் போனவ ஒரு தாசி. அது யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அனுப்பி அந்த வேவுகர்களை அனுப்பி அந்த எரிகோ பட்டணத்தில் உள்ள போய் என்ன இருக்குது, எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட ஆயுதப்படை எப்படி இருக்குது, இதெல்லாம் வேவுகர்களை 2 ஸ்பாய்ஸுங்களை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார்கள். அவனுங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரகா வீட்டில் பூந்துட்டானுங்க. மற்றவங்களாம் பார்த்து என்ன நினச்சிருப்பாங்க, இவனுங்கெல்லாம் எதுக்கு போயிடறாங்கன்னு. ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு 2 பேர் போயிருக்கிறானுங்களே. ஆனால் அவங்களுக்கு 2 பேரும் கடவுளுக்கு பயந்து அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவர்கள் நம்பி அனுப்பியிருக்கிறான். அங்கே போய் சொன்ன வேலையை செய்யக்கூடாது, செய்துட்டு வந்துடுவான்னு சொல்லி அது ஒரு பயம் இல்லை. ஆனால் அவனுக்கு கடவுள். ஆனால் அதுக்கு முன்னையே ராகாவுடைய கதை கேட்கும்போது அவளை வந்து ஜனங்களுடைய இந்த பலத்த ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் நம்மளுக்கு எதிர்ப்பாக வருகிறார்களே, இவர்களை எல்லாம் மனசெல்லாம் கரைஞ்சி போச்சே, இந்த ஊரில் உள்ள ஜனங்களோட மனசெல்லாம் கரைஞ்சி போச்சு. அவ சொல்கிறா, மனம் திரும்பிட்டாவ. அதற்கு பிறகுதான் இவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வந்தா. ஒழிச்சு வச்சுட்டாங்க. வந்து கேட்கும்போது இல்லை வேறு வழியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். யோசுவா 2ஆம் அதிகாரத்தை நீ படித்து பாருங்கள். அவள் செய்தது என்ன? ஒரு கூலையர் 2 பேரை ஒருத்தனை உட்கார வச்சு கீழே இறக்கிட்டா. பாதுகாப்போடு யாருக்கும் தெரியாம ராகாப் அவளால் செய்ய முடிஞ்ச காரியத்தை அவள் செய்திருக்கிறாள். அவள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததுனால ஆண்டவர் எவ்விதமாக அவளை ஆசீர்வதிச்சிருக்கார் பாருங்க. அந்த பட்டணமே அழிக்கப்படும் போது ராகாபுடைய வீட்டையும் அவங்களுடைய பெற்றோர்கள் வீட்டையும் பாதுகாத்து கொண்டார். அங்கே போய் யூத வீரர்கள் போய் ஒன்றும் செய்யலை, விட்டுட்டாங்க இந்த குடும்பம். அப்புறம் அதுக்கு பிறகு ராகாபுடைய கதையை கூட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவள் திருமணம் ஆகிறாள். சால்மோன் என்கிற மனுஷன் திருமணமாகி அவனுக்கு பிறந்த பிள்ளை வந்து போகாஸ். போகாஸ் வந்து யாருக்கு திருமணம் பண்ணாங்க? ரூத் வழியில் ஆண்டவர் இயேசு. அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் அந்த ராகாப்பனோட. அதனால் வேதத்தில் வந்து குறிப்பாக மற்றொன்று இவன் சாலமன் ஒரு பேர் கூட அங்கே இல்லை, அந்த விசுவாச பட்டியல் இல்லை. ஆனால் ராகாபுடைய பேர் அங்கே பட்டியல் இருக்குது. அது இப்ரேஸ் புத்தகத்தை எடுத்து நம்ம பார்க்கும் 11:31 எடுத்து குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே ராகாப் நீதிமானா ஆக்கப்பட்டார். அவளால் செய்ய முடிஞ்ச காரியத்தை, அது விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறத விட இந்த மாதிரி சுத்தமான மனுஷர்கள் இடத்துல வந்தானே காப்பாற்றினான், நான் அவங்களோட தேவனே நான் வணங்க ஆரம்பிச்சிருவனே அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையோடு முடிவு பண்ணிட்டா. இப்போது புதிய ஏற்பாடுக்கு வருவோம். பவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிறான். கிறிஸ்தவங்களாம் பிடிச்சி சிறைச்சாலை போடுறதுக்கு, நீதி மன்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு போகிறான். இடையில கர்த்தரை சந்திக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு ஊழியக்காரன் மூலமாக பார்வை இழந்தவன் பார்வை பெற்றுக்கொள்கிறான். பயந்து போய் கிடந்தாங்க, ஜனங்களே பயந்து போயிடுச்சு. இவன் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டதுமே படி வாங்கினவன் இப்போ வந்து நம்ம மத்தியில் வந்து ஊழியம் செய்கிறான்னு சொல்லி அவனை சுற்றி காப்பாற்றுறவங்க இருந்தாங்க.
அவனுக்கு ஆபத்து வர நாளிலே அவனோடு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு கூடையில் இறக்கி அப்போஸ்தலர் 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சேவரில் இருந்து அந்த ஓலிருந்து இறக்கி காப்பாற்றி இருக்கிறாங்க. அவங்களால் செய்த முடிஞ்ச காரியம் அதுதான். ஆனால் பவுல் காக்கப்பட்டார். அவன் காக்கப்பட்டதுனால அவன் பல இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய முடிஞ்சது. ஏனென்றால் அவனை கொலை செய்யறதுக்கு வந்திருக்கானுங்க பவுலை. ஆனால் அவர்களிருந்து காப்பாற்றினவர்கள், அவன் மூலமாக ரட்சிக்கப்படைந்தவர்கள். Paul was miraculously saved. பாருங்க, அவனால் முடிஞ்சது செய்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு நம்ம புதிய பாடசாலை காரியத்தை நம்ம பார்ப்பதில்ல. மார்க்கு 14 இதை எடுத்து நீங்கள் வாசிக்கணும். 3-8 ஒருத்தர் வாசிங்க. மார்க்கு 14, the book of Mark's Gospel, chapter 14, verses 3-8 வாசிங்க. போதுமா? நன்றிம்மா. அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல ஒரு குஷ்டரோகிகள் அந்த இடத்துல இருந்து உணவு அங்கே உண்டு கொண்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தி வந்தா, ஒரு பெரிய காலத்தை தலையிலுக்கு தோளில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து அதை என்ன பண்ண உடைச்சி அந்த தைலத்தில் எல்லாம் விலையேறப்பட்ட வாசனை அதை எடுத்து ஆண்டவர் இயேசு தலையிலேருந்து ஊதிட்டார். எல்லாரும் பார்த்தாங்க, கேள்வி கேட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்களா? அதான் இதெல்லாம் விட்டு ஏழைகள் கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் இயேசு, இவள் எனக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். இதெல்லாம் சில அடையாளத்தை காட்டுக்கிறோம் பாருங்க. வாசனை, அவனோட இறக்க போகிறது கொஞ்ச நாளுக்குள்ளே, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவர் இறக்க போகிறார். அப்போ அவளால் முடிஞ்சதை செய்திருக்க. அவர் என்ன வச்சிருந்தா? அந்த விலை ஏறப்பட்ட தைலம் வச்சிருந்தாவ, ஒரு வாசனை தைலம் அவளுக்கு இருந்ததை கொடுத்திருக்கிறார். அப்போ அதே போலதான் கர்த்தருக்கு நம்ம பெரிய காரியம் சின்ன காரியம் செய்தாலும் அதை நம்ம மனது நிறைவோடு நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் இதை எடுத்து ஆசீர்வதிப்பார். God is no debtor of any person. He gives back. இன்னொரு இடத்துல நம்ம அதே காரியத்தை நடக்கிறத பாருங்க. இப்போது வேறொரு பெண்மணி அங்கே வரா. லூக்கா 7:36-36 தொடர்ந்து அது வாசிப்போம். 36 லூக்கா 7:36-38.
பரிமள தைலம், நாடு, ஸ்பிக் நாடு. நாடு விலை இப்போல்லாம் விலைக்கு போனோம்னா சரியான விலை. இப்போ அதெல்லாம் கிடைக்காது கூட, அப்படிப்பட்ட வாசனை. தொடர்ந்து வாசிங்கம்மா. பரிமள விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை ஊற்றி பாதத்தை கழுவி முத்தம் கொடுத்திருக்கிறார். அவளது தலைமுடியை எடுத்து கழுவி இருக்கிறார். அவளை அப்படிப்பட்ட ஒரு அந்த ஊரிலேயே ஒரு கெட்ட பேர் வாங்கினவ, பாவின்னு சொல்லப்பட்டிருக்கு. a sinful woman. அவள் பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கிறாள். அப்போ அதில் பிறகு ஒரு சின்ன உண்மை சொல்லி தொடர்ந்து வாசிக்கும். அதனால அது வாசிக்க முடியுங்க. பார்த்தீங்களா? அப்போது அதிக பாவம் செய்ததுனால அதிக இரக்கத்தையும் பெற்றிருக்கிறார். அதிக பாவம் செய்தவர்களுக்கு அதிக இரக்கம். தனக்கு இருக்கிறதை கொடுத்தா. அது மாத்திரமல்ல, அவர் இருதயத்தையே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவளை கண்டு அவளுக்கு கர்த்தர் அவளை மன்னித்திருக்கிறார். அவளுக்கு இருக்கிறதை கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்டது. நம்மளாம் விலையேறப்பட்டதை நம்ம அப்படியே பத்திரமா வச்சிருப்போம். ஆனால் அவை கொடுத்துட்டா. அடுத்தது நம்ம கடைசியாக இது ஒரு உதாரணம். இன்னும் 2-3 காரியத்தை சொல்லி முடித்தோம். ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போயிருக்கும்போது, இப்போ கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். வயா டொலோரஸா அந்த தான் அந்த ஸ்ட்ரீட், அதில் தான் அவர் கடந்து போனார். ஆண்டவரே சிலுவை தூக்கி கொண்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நின்று அவர் தூக்கி நடக்க முடியல. உடனே பார்த்தார். ஏய் வா அங்கே தூக்கி தேசம். சும்மா கிடந்தான், சும்மா அந்த பார்க்க வந்தான். பார்க்க வந்தவனுக்கு சிலுவையை தூக்கிறதுக்கு கட்டளை இட்டானுங்க அந்த போர்வையா அங்கே வந்தவனுங்க சேவகனுங்க. அவன் என்ன பண்ணான்? கொஞ்ச நேரம் சுமந்து கொண்டு போனான். அவன் என்ன நினச்சிருப்பான்? ஆண்டவருடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டு போயிருக்கிறேன், அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார். நான் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தூரத்திலேயே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேனே. இவ்வளோ பெரிய பாரத்தை அவர் ஆண்டவர் இயேசு அந்த எப்படி கொண்டு போயிருக்க முடியும்? இது என்னால் எனக்கு முடிஞ்சது. நான் கொஞ்ச நேரம் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டேன். அதுக்கு மேலே என்னால் சுமக்க முடியல. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். இது சமீபத்தில் நான் தெரிஞ்ச ஒரு காரியம். சில புத்தகங்களில் கூட எழுதின புத்தகங்கள் கூட இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் இருந்திருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் கிம்பல் அவளுடைய பெயர். அந்த ஊரில் ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான். அவன் ஒரு ஷூ கிளாக், ஒரு சப்பாத்து கடையில் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறான். அவரிடத்துல போய் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் காலத்தில் இவனுக்கு சிறு வயசில் கற்றுக் கொடுத்தவர் டிஎல் மூடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎல் மூடி ஒரு பெரிய பிரசங்கியார். அவருடைய புத்தகம் கூட என்னிடத்தில் இருந்தது, யார்கிட்ட கொடுத்துன்னு தெரியல. டிஎல் மூடி ஒரு இவேஞ்சலிஸ்ட், பேர் போன அமெரிக்காவில் ஒரு இவேஞ்சலிஸ்ட் 10ஆம் நூற்றாண்டில்.
இந்த இவாஞ்சலிஸ்ட், இந்த ஊழியக்காரர் டிஎல் மூடிங்கிறவர் இன்னொரு மனுஷனை கண்டு அவருக்கு உபதேசம் பண்ணி F.B. மேயர் பிரிங் சன்ஸ் ஆஃப் க்ளோரின்னு ஒரு புத்தகம் இருக்குது. F.B. மேயர் அவர் ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகு இந்த மேயர் இன்னொரு ஊழியக்காரரை ஏற்படுத்தினார், வில்பர் சேப்மன் சொல்லிட்டு. சேப்பனுங்கிற ஒரு இன்னொரு ஊழியக்காரர் பில்லி சண்டி. பில்லி சண்டி பற்றி இருக்கும் போது சரியாக அவனுக்கு இங்கிலீஷ் ஒன்றும் சரியாக வராது. வந்தவங்களும் சரி கேள்வி கிண்டலாக பண்ணுவானுங்க, இவனா சரியாக இங்கிலீஷ் பேசாலும் இங்கே வந்து பேசலான்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் அப்படிப்பட்ட வளமையான காரியத்தை பேசினா அநேகர் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஆண்டு இயேசு இருக்க காலத்தில் உள்ள குறை கண்டுபிடிக்கல, குறை கண்டுபிடிச்சவனா ரட்சிப்பு அடையாமல் போயிட்டான். அதற்கு பிறகு இன்னொரு மனுஷன் மோடைக்கான்கிற ஒரு மனுஷன் இவர் கொண்டு வந்தார். கடைசியாக பில்லி கிரஹாமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டீங்க? கை தூக்க பார்ப்போம். பில்லி கிரஹாம் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட், அருப்பணி ஊழியம் செய்தவர், பெரிய இவாஞ்சலிஸ்ட். நான் கூட சிங்கப்பூரில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நாங்கள்லாம் மாணவராக இருக்கும்போது அவருடைய பெரிய திரளான கூட்டத்துக்கு நான் கூட போய் உட்கார்ந்துருந்தேன். ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்தாங்க, அதையும் நான் செய்தேன். பில்லி கிரஹாம். அப்போ பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு நம்ம ஒரு காரியம் செய்யும் போது அடுத்தது என்ன செய்துங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டா அது நல்ல காரியம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. கடைசியாக இதை இந்த உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இது உண்மை சம்பவம். இதில் ஹவாய் என்ற ஒரு தீவில் ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, மெய்டு. அவள் ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு பற்று இருந்துச்சு. மற்றவர்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அப்படியா? ரொம்ப என்னிடத்தில் பண வசதி இல்லை கொடுக்கறதுக்கு, பணத்தை கொடுக்கறதுக்கு. ஆனால் என்னாலும் அவன் என்ன செய்திருக்கிறா, மரக்கட்டைகளை கொண்டு வந்து, கிடைக்கிற மரக்கட்டைகளை கொண்டு வந்து ஒரு புத்தக வடிவாக அவள் செய்து என்ன செய்திருக்கா பாரு. ஒரு புத்தக வடிவம் அப்படியே செய்து ஒரு புத்தகமாக ஒரு திறப்பு அப்படி இருக்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவளுடைய படத்தை எடுத்து இந்த பக்கம் ஒட்டி கொடுத்துருவா. அப்போ வீட்டில் என்னென்ன இருக்கும் பாருங்க, ஒரு பக்கம் அவளோட படம் இருக்கும், இவளுடைய கொடுத்தோட படம் அவளோட படம் இருக்கும், கொடுக்கப்பட்டவங்க அவங்களோட படங்கள் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பைபிள் வேர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு வேத வசனம் இருக்கும். இதை அன்பில் கொடுக்குறான். அது என்ன செய்யும், இந்த பக்கம் அவளோட படம், இந்த பக்கம் ஒரு வேத வசனம். கர்த்தர் இந்த வேத வசனம் அவளோட உள்ளத்தில் பேசுவாராகன்னு சொல்லி கொடுக்குறான். அவளால் முடிஞ்ச அதை செய்திருக்கிறாள். நம்ம உட்கார்ந்துருக்கீங்களோ, நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறோமே, ஒரு சபையாக கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமே. கர்த்தருக்கென்று 1000 வகைகள் இருக்குது. எந்த வகை கர்த்தர் உங்களை செய்ய சொல்கிறாரோ அந்த வகையை நீங்கள் பயன்படுத்தி உலகத்தில் உள்ள மக்களுக்கு, நம்ம இருக்கிற இடத்துல மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல
ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். எவ்விதமாக? அதனால தான் என்னுடைய தலைப்பை எடுத்து பார்க்கும்போது, கழுதையை கொடுத்தவன் அவன் எப்படி கொடுத்துருக்கான்? ஆனால் அவர் கொடுத்ததுனால அந்த கழுதையானது ஒரு தூரம் போய் மக்களெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். ஒருவேளை அநேக மக்கள் அந்த இடத்துல ரட்சிப்பு அணிந்து இருப்பார்கள். இப்போது எவ்வளவு தூரம் இந்த சுவிசேஷம் போய் சேர்ந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் திருச்சபையுடைய பணி. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் அந்த கழுதையை ஆண்டவருக்கு கொடுத்தவனை நினைவு கூறுகிறோம். அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே போல எவ்வளவோ பேர்கள் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் கொடுத்தாலும் கர்த்தர் அதை எடுத்து பயன்படுத்தி அவருடைய மகிமைக்கென்று அவர் பயன்படுத்தி கொள்வார். கொடுத்த கரங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி. அப்போது ஒரு சிறு தூரம் பிரயாணம் செய்து உம்முடைய ஊழியத்தை செய்தீர். கடைசியாக உம்முடைய தன்னைத்தானே அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். இந்த வார்த்தையானது இப்போது உலகமெங்கும் இருக்கிறது சுவாமி, சொல்லப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிப்பு அடைந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். எங்களையும் இந்த நாளில் எங்களையும் நீர் பயன்படுத்தி எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்ய எங்களுக்கு அந்த கிருபையும் தருவீராக. நித்தியத்து ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் செய்யும்போது அது நித்தியத்துக்கே ஐயா இது இருக்கும். இயேசுவின் நாமத்தில் எடுத்து பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.